உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வீரா, கதவு தர. வரேன். என்னம்மா? பிருந்தா ரெடி ஆயிட்டாளாடி? ரெடி ஆயிட்டே இருக்காமா? ரெடி ஆயிட்டு இருக்கா. சரி, உள்ள விடு. எதுக்கு இப்படி வாசலே நிக்க வச்சிட்டு? இல்லம்மா, அவ மேக்கப் போட்டுட்டு இருக்கா. பாதியில பார்த்தா நல்லா இருக்காதுல. ஃபுல்லா மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் அழகா இருப்பா. அப்ப பாரு. ஏய், நான் தானே பாக்குறேன், அம்மா தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல வழி விடு, தள்ளு. அது இல்லம்மா, நீ ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு சொல்லு. ஏய், ரிசப்ஷன் ஆரம்பிக்க போகுது, அதுக்கப்புறம் அவ சாப்பிட முடியாதுல்ல. அதான் 4 வாய் ஊட்டி விடலான்னு வந்தேன். நீ வலிய விடுறி முதல்ல. அவளுக்கு பசிக்கலையம்மா, அவ என்கிட்ட சொன்னா. வீரா, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீ என்ன ரூம்குள்ளேயே விட மாட்டேங்கிற? முதல்ல வந்தப்ப தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கான்னு சொன்னேன், இப்ப மேக்கப் போட்டுட்டு இருக்கான்னு சொல்ற. என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு கத்துற? மேக்கப் தானே போட்டுட்டு இருக்கா. ஷோ, உனக்கு என்ன பிரச்சனை? கேளுமா, அவ மேக்கப் போட்டுட்டு இருக்கா. பாதிதான் மேக்கப் முடிஞ்சிருக்கு. அப்படியே பார்த்தா நல்லா இருக்காதுல்லமா, அதனாலதான். ஏன் யார் வந்தாலும் கதவு திறக்க மாட்டேங்கிற? முதல்ல கதவு தர. இல்ல வள்ளிமா, கதவு தர வீரா. நீ முதல்ல கதவு தர, தள்ளு. எதுக்கு வள்ளிமா? எதுக்குன்னா ரிசப்ஷனுக்கு நேரமாச்சு, கதவு தர. இல்ல வள்ளிமா, பிருந்தா ரெடி ஆயிட்டு இருக்கா. சரி, ரெடி ஆகட்டும். நாங்க உள்ள போறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இல்லம்மா, பாதி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது பார்த்தா நல்லா இருக்காதுல்லம்மா. என்னம்மா வீரா, கதவை திறக்கிறதுல என்ன பிரச்சனை உனக்கு? யாரு வந்தாலும் கதவை திறக்க விட மாட்டியா? அது என்ன வீரா இது? கதவு திறக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிற? உள்ள பிருந்தா இருக்காளா இல்லையா? உள்ளதாமா இருக்கா, மேக்கப் போட்டுட்டு இருக்கா. இப்ப பார்த்தா நல்லா இருக்காதுல்லம்மா, அதான் வேணான்னு சொல்றேன். சரி, நாங்க யாரும் போல. உங்க அம்மாவை மட்டுமே உள்ள அனுப்பு. வீரா, இது தப்பா இருக்கு வீரா. உள்ள பிருந்தா மேக்கப் தானே போட்டுட்டு இருக்கா. நாங்க உள்ள போய் பாக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் யாரையுமே உள்ள விட மாட்டேங்கிற? அப்படி இல்லம்மா. ஏன்க்கா இப்படி பிரச்சனை பண்றிய? கதவை திறந்து காட்ட வேண்டியதானே. உள்ள ஆளே இல்லாட்டித்தான் நீங்க இந்த மாதிரி சமாளிக்க வேண்டி வரும். பிருந்தா எங்கேயும் போயிட்டாளா? ரூம்ல காணுமா? விஜி, என்ன பேசிட்டு இருக்கா? இல்லக்கா, இந்த மாதிரி தான் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. நீங்க கதவை திறந்து காமிக்கிறதுல என்னக்கா இருக்கு? ஏய், நீ தள்ளுடி. ஆமாமா, ஆமாமா, வேணாமா, அம்மா வேணாமா, சொன்ன கேளுமா. என்னடி நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறமா. இவ்வளவு நேரம் என்ன பண்ண? பாருங்க, என்ன கோலத்துல இருக்கான்னு பாத்தீங்களா? அவ இன்னும் ரெடியே ஆகலமா, அதனாலதான், அதுக்காக தான் வேண்டாம். அதனால என்ன? அவ அப்ப கூட அழகாதான் இருக்கா. நீ தான் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்ட. சரி, நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். நீங்களாம் வெளியில இருங்க. சரி, ஒரு வாய் சாப்பிட்டு நீ ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். நீ அப்புறமா சாப்பிடலாம். பசிக்கும்லடி. ஐயோ சரி, விடுங்க. அவ அப்புறமா சாப்பிடட்டும். நீ ரெடி ஆயிடு சீக்கிரம்னு. அப்புறம் பசிக்கும், உடனே வந்து சாப்பிடணும். சரியா? சரிமா. சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு. நீ கூட்டு வாடி. சரிமா, நீ வாங்க வீரம்மா. தள்ளாதடி, நான் போறேன். பிருந்தா, சரி விஜி, பாத்துட்டியா? போலாம். வா வா, நம்ம போலாம். சித்தி, வாங்க. என்ன சித்தி? எங்க ஓடிட்டே இருக்க? இப்பதான் பாக்குறியா என்ன? ஆமா சித்தி. என்ன? இந்த புடவை நகையில அம்மன் கணக்கு அம்புட்டு அம்சமா இருக்கியா? என் கண்ணே பற்ற போல இருக்கு. எப்பா, எம்புட்டு முடியுது பாத்தீங்களா? உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே விஜி. இது இரு, இந்தா. என்ன சித்தி, இத நீ போட்டு. ஏன் கலட்டுறிய? இருக்கட்டும், நிறைய இருக்கு. நீ வயசு புள்ள, கழுத்துல ஏதாவது போட்டுருக்கணும்ல. சித்தி, சித்தி, எனக்கு செயின் போட்டா கழுத்து கருத்துருமே. இது தங்க செயின், ஒண்ணும் ஆகாது, போட்டுக்கோ. தங்க செயினா? ஆமா. எனக்கா சித்தி?
உனக்கு தாண்டி உனக்கேதான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சித்தி அதெல்லாம் இருக்கட்டும். ஆ. இங்க என்ன இப்படியே சுத்திட்டு இருக்க? நீ என்கிட்ட என்ன சொன்ன? கல்யாண பொண்ணுக்கு நீதான் தோழின்னு சொன்னியா இல்லையா? அவளை இப்படி மேடை மேல தனியா விட்டுட்டு நீ பாட்டுக்கு மண்டபம் பூரா சுத்திட்டு இருந்தா அவளை யார் பாத்துக்குவா? கல்யாணம் முடிகிற வரைக்கும் பிருந்தா பக்கத்திலேயே இருந்து அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து செய்யணும். புரிஞ்சுதா? எல்லாரையும் பார்த்த சந்தோஷத்துல பிருந்தாவே மறந்துட்டேன். என்ன மறக்காம இருந்த வரைக்கும் சந்தோஷம். போ, அவ கூடவே இரு. சரி சித்தி, நான் போய் பாக்குறேன். ஓடு. எப்படி இருக்கு? என்ன இப்படி இருக்கு? ம், ம். புடவை எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இல்லைன்னு சொன்னா வேற மாத்த போறீங்களா? இல்ல போ. ம். ஏன் வேண்டாம் வெறுப்பா சொல்ற? உனக்கு இந்த புடவை பிடிக்கலையா என்ன? என்னமோ எனக்கு பிடிச்சதா நீ செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு பிடிச்சிருக்கு, நீ கட்டியிருக்க. அப்புறம் ஏன் என்கிட்ட கேக்குற? உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? நம்ம ஆளுக்கு மட்டும் எங்க இருந்தா இப்படிலாம் காஸ்டியூம் கிடைக்குதோ. ஒருவேளை இவனாலதான் காஸ்டியூம் கலகோ. என்னடா ம், உன் பொண்டாட்டி சைட் அடிச்சிட்டு இருக்கியா? என் நிலைமை அப்படி இருக்கு. உலகத்துல எல்லாரும் காதலிக்கிற பொண்ணை தான் சைட் அடிப்பாங்க, இல்ல காதலிக்கிறதுக்காக ஒரு பொண்ணை சைட் அடிப்பாங்க. நான் மட்டும்தான் கட்டின பொண்டாட்டியே சைட் அடிச்சிட்டு இருக்கேன். கால கொடுமை. பரவாயில்லடா, உன் பொண்டாட்டி சைட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கா. வரேன். போ போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.